Hello everyone, and I mean welcome to another video. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா அகத்தியா இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே இந்த படம் வந்துட்டு நான் பார்த்துட்டேன். ஸோ எஸ் நம்ம ரிவ்யூ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் பண்ணிக்கிறேன். எல்லா வீடியோ சொல்லிட்டு தான் ரிவ்யூ வந்துட்டு நான் யாரோட கருத்து எடுத்து பேச போகிறது கிடையாது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படம் பார்த்ததுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா வீடியோவும் தான் இந்த டீசர் இருக்கும், ரியாக்ஷன் வீடியோவில் கூட வந்துட்டு என்னோட ஒப்பீனியன் நான் பார்த்து எனக்கு பிடிச்சதுன்னு நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட வாய்ப்பு நான் வந்துட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன பிடிச்சது என்ன வந்துட்டு என்னோட ஃபேவரட்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த மூவியை பற்றி கண்டிப்பாக வந்துட்டு இந்த மூவிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக கண்டிப்பாக இருக்கும். நம்மளோட ஒவ்வொரு கருத்தும் சொல்கிறேன் சரிங்க. அதோட என்னோட வேலை நான் வந்துட்டு யாரும் இயல்பு படுத்தாம எனக்கு என்ன பிடிச்சிச்சு பிடிக்கல அது வந்துட்டு நான் டைரக்டா நான் வந்து சொல்றேன் சரிங்களா. ஸோ மேபி அந்த மூவிக்கு சம்மந்தப்பட்டவங்க பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பா சந்தோஷமாகவும் இருக்கும். மேபி மற்ற படத்துல அவங்க திருத்தி வாய்ப்பு இருக்கு, ஏதாவது குறைகள் இருந்தா சரிங்களா, ரைட்டா. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்களும் வீடியோ செய்யறா இருந்தா நீங்களும் வீடியோ செஞ்சு ஒரு ரிவ்யூ போடுங்க. அப்படி இல்லையா ஃபேஸ் கார்டு வரும் இல்லையா கீழே கமெண்ட் பண்ணுங்க படம் எப்படி இருந்துச்சு இல்லைன்னு. ஈல்வா பேச தேவையில்லை, எல்லாருக்கும் ஃப்ரீடம் இருக்கு ரிவ்யூன்றது சொல்ல நம்ம கருத்தை வந்து ஷேர் பண்ணிக்க. பட் எப்படி பண்ணணும் தான் முக்கியம், ரைட்டா. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். அகத்தியா இது வந்துட்டு ஒரு ஃபேண்டசி மிஸ்ட்ரி த்ரில்லர். இதுவும் ஒரு பேய் படம் தாங்க சரிங்களா. இப்போ இடையில தான் வந்துட்டு நம்ம ஆதி அறிவழகன் வந்துட்டு அம்மனோட கம்போல வந்துட்டு சப்தம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ எஸ் அது ஒரு ஹாரர் ஃபிலிம் தான், பட் இது ஒரு ஹாரர் ஃபிலிம் தான். பட் அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு சரிங்களா. சரி இது வந்துட்டு ஒரு ஃபேண்டசி பழைய காலத்துக்குலாம் போறாங்க சரிங்களா. ஒரு பீரியடிக் ஒரு ஹாரர் ஃபிலிம் கண்டிப்பா சொல்லலாம் சரிங்களா. ஸோ இந்த படத்துல வந்து நம்ம ஜீவா வந்துட்டு லீட் ரோல் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி வந்துட்டு ஜீவாவோட ரோலே வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சரிங்க. இப்போ நான் ரிவீல் பண்ண விரும்பல, நீங்க வந்துட்டு படம் பார்த்து தெரிஞ்சுக்க என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்துட்டு சரிங்க. அகத்தின்னு ஒரு ரோல் பண்றாரு, அதை மட்டும் ரிவீல் பண்ணி ஏன்னா ட்ரெய்லர்ல வந்துட்டு ரிவீல் பண்ணிட்டாங்க அவர் இந்த கேரக்டர் தான் ப்ளே பண்ண போறாருன்னு ஒரு டேரக்டர் சொல்லிட்டு சரிங்களா. அடுத்து கூட சேர்ந்து வந்து நம்ம அர்ஜுன் சார் ஒரு டாக்டரை வந்து ப்ளே பண்ணியிருப்பேன். நம்ம ரஷி கண்ணா, நம்ம ரெட்டிங் கிங்ஸ்லே, அப்புறம் வந்துட்டு ஒரு மொத்தம் 4 கேமியோ அப்பியரன்ஸ் வந்துட்டு வராங்க. அதுல 2 வந்துட்டு ஆல்ரெடி ஏதோ வீடியோல மியூசிக் வீடியோல வந்துட்டு ரிவீல் பண்ணிட்டாங்க. நம்ம யோகி பாபுவும் விடிவி கணேஸ்வரும் சரிங்களா. மிச்சம் 2 கேரக்டர் வந்துட்டு நீங்க படத்துல பார்த்து தெரிஞ்சுங்க சரிங்க. நல்லா இருக்கும், கொஞ்ச நேரம் கேமியோ தான். கண்டிப்பா உங்களுக்கு சர்ப்ரைஸ்லாம் கண்டிப்பா ரொம்ப இல்லாம டீசெண்டான ஒரு சர்ப்ரைஸ். ஓகே இந்த கேரக்டர் தான் நல்லா இருக்காங்க அப்படின்னு தோணும். ஸோ கதை வந்துட்டு சொல்ல போனா நம்ம விஜய் தான் வந்துட்டு டைரக்டரு. ஸோ அவர் பாட்டு வரிகள்லாம் வந்துட்டு எப்படி இருக்குமோ படம் வந்துட்டு அந்த வரிகளுக்கு உயிர் கொடுத்தா எப்படி இருக்கும், ஒரு விஷுவல் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. லைக் வந்து அவர் அந்த மனசெல்லாம் எழுதுனது அந்த மாதிரி தோணுச்சு லிட்டரலி. அந்த ஸ்டாரியை சொல்றேன், ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் தான். பட் வந்துட்டு அதை வந்துட்டு மிஸ்ட்ரியாவும் கொண்டு போய் அதே நேரத்துல ஹாரராகவும் ப்ளே பண்ணி அதே நேரத்துல பழங்காலத்துக்கும் போயிட்டு வந்து அப்புறம் கரண்ட் வேர்ல்டுக்கும் வந்து அங்க என்ன பேக் ஸ்டோரி நடக்குது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி அண்ட் வந்துட்டு அந்த கேரக்டர்ஸ் ப்ளே பண்ண விதம் தான், அந்த பெர்ஃபார்மன்ஸ் விதம் தான் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண வச்சதுன்னு சொல்லலாம் இந்த படத்தை சரிங்களா. ரொம்ப நான் வந்துட்டு ரொம்ப பர்டிகுலர் நான் சொல்ல விரும்புறேன். இந்த படத்தை வந்துட்டு ரொம்ப நான் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்பல சரிங்களா. இப்படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு இது கண்டிப்பா ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம்ங்க அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. பிகாஸ் வந்துட்டு விஷுவல் வாய்ஸ் வந்துட்டு சிஜிஐ கிராஃபிக்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வந்துட்டு சூப்பராக வந்திருக்கும். அண்ட் சினிமாட்டோகிராஃபி அது வந்துட்டு சினிமா ஒர்க்ஸ் அந்த கேமரா ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. சரிங்களா, அவங்க எடுத்த விதம் நல்லா இருக்குங்க. எப்படி சொல்றேன்னு ஐடியா கிடையாது, பட் அந்த ஷார்ட்ஸாக இருக்கும், ஆங்கிள்ஸாக இருக்கும், அது அந்த சஸ்பென்ஸ் அந்த மிஸ்ட்ரியை வந்துட்டு எப்படி ரிவீல் பண்றப்போ பண்ண வைக்கிறதுக்கு நம்மள வந்துட்டு சஸ்பென்ஸாவே வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு வந்துட்டு அந்த கேமரா ஆங்கிள்ஸ் ரொம்ப முக்கியம், பிஜிஎம் ஸ்கோர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படத்துக்கு வந்து நம்ம யுவன் சார் வந்துட்டு பிஜிஎம் போட்டிருக்காரு. ஸோ சாங்ஸ்லாம் வந்துட்டு வெளியே வந்துச்சுல, அந்த சாங்ஸ் வந்து அழகாக ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. பிஜிஎம்ஸ் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த சஸ்பென்ஸ் அந்த ஹாரர் வைப்பு, அந்த மிஸ்ட்ரி வைப்பு, அந்த மியூசிக்ஸ்லாம் வந்துட்டு நல்லா இருக்குங்க. சூப்பரான ஒர்க். மியூசிக் வந்துட்டு ஒரு பேக் போன்னே சொல்லலாம், ஒன் ஆஃப் த பேக் போன்னு சொல்லலாம். அப்புறம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ், ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவா சார் ஆக்சுவலி வந்து மற்ற படத்தோட இந்த படத்துல வந்துட்டு அவர் ஆக்டிங் வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு கண்டிப்பா சொல்லலாங்க சரிங்களா. காமெடி ரோல்ஸை பார்த்துருவோம், சீரியஸ் ரோல்ல பார்த்துருப்போம். இது ஒரு மாதிரி பிளாக்ல ஒரு பிளாக் மூவில வந்துட்டு ஒரு பயந்த மாதிரியும் இருப்பாரு, அதே மாதிரி ஒரு மாதிரி அவரே ஒரு ஃபியூஷன் ஒரு ஃபீல்ட்ல தான் இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஆனால் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வேர்ல்ட்ல இருந்தா இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுங்க சரிங்களா. நல்லா இருந்துச்சு அவர் கேரக்டர் பிளே பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு வந்து நம்ம அர்ஜுன் சார் ஆப்வியஸ்லி அவரோட நடிப்பு தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்துலயும் கரெக்டா எல்லாம் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கு எதுவுமே சலிக்கிற மாதிரி இல்லாம
சூப்பராக வந்திருக்கு சரிங்களா. அண்ட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப என்ன சொல்றது லேக் சீன்ஸ்னு கிடையாது, பட் சில இடத்துல கொஞ்சம் லேக் இருக்கும். அந்த டயலாக்ஸ் பேசுறது, பேக் ஸ்டோரி ரிவீல் பண்றது, ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் லேக்ஸ் எனக்கு ஃபீல் பண்ணுச்சு சரிங்களா, எனக்கு ஃபீல் பண்ணுச்சு. பட்டு பார்க்கலாம், ஓகேப்பா லேக் கொஞ்சம் தானே கொஞ்ச நேரம் ஓடிடுது பார்க்கலாம்ப்பா அந்த மாதிரி தாங்க தோணுச்சு. மற்றபடி இந்த லேக் ரொம்ப சாஞ்சு உக்காந்து ரொம்ப லேக் இருக்குப்பா அந்த மாதிரி சொல்லுமா இல்லைப்பா இல்லை. பட் வந்துட்டு நீங்க கொஞ்சம் இந்த படத்தோடய கொஞ்சம் ஒண்டிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேர்ல்டே கண்டிப்பாக போயிருவீங்க சரிங்களா. மிஸ்ட்ரி த்ரில்லர் தான். மிஸ்ட்ரினா லைக் வந்துட்டு ஒரு பேய் படம் தான் சரிங்களா, லிட்டரலி ஒரு பேய் படம் தான். ஆனால் அது கோஸ்ட் வந்துட்டு பழைய காலத்துல இருந்த கோஸ்ட் அந்த மாதிரி தான் எப்படி இருக்கும், ஒரு நொட்டோரியஸான ஒரு கோஸ்ட் மறுபடியும் ரிட்டர்ன் வந்தா எப்படி இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணுது, என்ன பண்ணியிருக்கு, அதோட பேக் ஸ்டோரி அதை எப்படி அவங்க காட்சியில காமிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து கண்டிப்பா தேட்டர்ல போய் பார்ப்பீங்க. நீங்க தேட்டர்ல பார்க்கறதுக்கு ஒரு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸா கண்டிப்பா இருக்கலாங்க சரிங்களா. கேரண்டி கொடுக்கல, என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேப்பா இந்த தேட்டர்ல பார்த்தது எனக்கு கொஞ்சம் ஒர்த்தா இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் லிட்டலி ஃபீல் பண்ணுச்சு. நல்லா இருக்குப்பா, விஷுவல் வைஸ் நல்லா இருக்கு, சாங்ஸ் வைஸ் நல்லா இருக்கு, என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு கண்டிப்பா சரிங்களா. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு அகத்தியா வந்துட்டு படம் பார்த்தீங்களோ வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எப்படி இருந்துச்சு பிடிச்சா பிடிக்கலையா, என்ன உங்களுக்கு பிடிச்சிருச்சு ரொம்ப கீழே கமெண்ட் பண்ணுங்க. யார் படம் பார்க்கலையோ முதல்ல ட்ரெய்லர் இருப்பாங்க, சாங்ஸ் கேளுங்க சரிங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பார்க்கணுமா வேணாமான்னு இந்த படத்தை ட்ரெய்லர் போய் நீங்க முடிவு பண்ணீங்க. இல்லையா உங்களுக்கு விருப்பம் ஓடிடியில் போய் பார்க்க போறீங்களா, அதுல வேணா வெயிட் பண்ணி பாருங்க. தயவு செஞ்சு ரெக்கார்ட் எடுத்துலாம் போட்டாங்கன்னா பண்ண முடியாது. மேபி பார்க்காம இருக்கிறது ட்ரை பண்ணுங்க சரிங்களா. பிகாஸ் வந்து நம்ம ஒரு விஷயத்த பார்த்துட்டு மறுபடியும் பார்க்கறது கண்டிப்பா போர் அடிச்சிடும் சில பேருக்கு வந்துட்டு போர் அடிக்காது. பட் பெட்டர் உங்க காசை பார்த்துட்டு உங்க டைமை பார்த்துட்டு நீங்க வந்து தேட்டருக்கு போனாலும் போகலாம், போகாட்டியும் அது உங்களோட விருப்பம் சரிங்களா. ஸோ இது சொல்லி வேண்டிய முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட் டைம். Signing off, Random. Take care. Bye.